ஹலோ. அதுக்கு இந்த வீடியோல தெளிவா பார்த்தீங்கன்னா, நீங்க 12த் ஸ்டூடெண்ட் அப்படின்னா, நீங்க காலேஜ் சேர்றதுக்கான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நமக்கு இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தீங்கன்னா, இ-சேவை மையம்னு இருக்கு. ஓகே. இ-சேவை மையம்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுருவாங்க. உங்களோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஆதாரம், ஸ்மார்ட் கார்டு, இதை கொண்டு போய் ஃபோட்டோ, ஃபோட்டோ இது மூணுத்தையும் கொண்டு போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா போதும். அப்புறம் பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சான்றிதழ் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஜாதி சான்றிதழ், அடுத்து வருமான சான்றிதழ், அடுத்து இருப்பிட சான்றிதழ். நீ தமிழ்நாட்டில் உள்ள மக்களாக இருந்தாலும் இருப்பிட சான்றிதழ் சில காலேஜில் கேட்குறாங்க. இது முதல் பட்டதாரி உங்கள் குடும்பத்திலே நீங்க தான் முதல்ல வந்து காலேஜ் போய் படிச்சு டிகிரி வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. அடுத்து பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகே. பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதனால இது பிரச்சனை இருக்காது. அடுத்து ஆதார் கார்டு, பேன் கார்டு. இந்த பேன் கார்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேங்க் லோனுக்கு வந்து யூஸ் ஆகும். பேங்க்கு லோனுக்கு வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக பேன் கார்டு யூஸ் ஆகும். அடுத்து பாஸ்புக், இது எல்லா ஸ்கூல்லையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா தனியாக ஒரு கவர்மெண்ட் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ல போயிட்டு இது பண்ணிக்கலாம். கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் போய் வச்சுக்கலாம். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோட்டோவை ஒரு 16 காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th மார்க் ஷீட், நீங்கள் 12th ஸ்டூடெண்டாக இருக்கீங்களோட 10th மார்க் ஷீட். இது வந்து மார்க்கு இந்த நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண காப்பி கூட வச்சுக்கணும். நமக்கு மார்க் ஷீட் வர்ற வரைக்கும் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண காப்பி வந்து வச்சுக்கணும். அடுத்து தனியாக உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க. அந்த இமெயில் ஐடி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணுங்க. இப்போ வந்து ராம்குமார் அப்படின்னு ராம்குமார் ஏதாவது நம்பர் போட்டு கிரியேட் பண்ணுங்க. ராம்குமார் ப்ரொஃபஷனலாக சொல்றேன், கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுக்கு தனியாக ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் எல்லாமே ஆக்டிவேட்ல இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஓகே. ஸோ கவுன்சிலிங் எல்லாமே இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா மெயிலே மெசேஜஸ் இருக்கும். அந்த 11 விதமான விஷயமான முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இதை அவங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குள்ள இருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பாய்.